Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த வீடியோவில் நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா ப்ராக்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ராக்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சர்டன் இது இருக்குது, அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். இதில் டு ஐடென்டிஃபை anion அண்ட் கேட்டையான் ஃப்ரம் கிவன் இன்ஆர்கானிக் சால்ட். ப்ராக்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எந்த கான்செப்டும் இல்லை, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எந்த மெக்கானிசமும் கிடையாது. ஓகேவா? மக்கப் பண்ணணும், அவ்வளோதான். மெமரி பண்ணி கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இருக்காது, எக்ஸ்பிளனேஷனுங்கிற ஒரு இதே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கான்செப்ட் கிடையாது, மெக்கானிசம் கிடையாது, புரிஞ்சு படிக்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ ஆனயான்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். டு ஐடென்டிஃபை ஆனயான் அண்ட் கேட்டையான். ஆனயான்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைல்யூட் H2SO4 யூஸ் பண்ணுறது இருக்கும், கான்சன்ட்ரேட்டட் நெய்தர் நார். டைல்யூட் H2SO4ல கார்பனேட் S-2 SO3-2 NO2-, CH3COO-, இந்த அயான்ஸ் எல்லாமே H2SO4 வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த அயான்ஸ் குளோரைட், புரோமைட், அயோடைட், நைட்ரேட், C2O4 ஆக்சலேட், இது எல்லாமே கான்சன்ட்ரேட்டட் H2SO4 யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் நெய்தர் நார், வந்து SO4-2 PO4-3. ஓகேவா? இப்போ டைல்யூட் H2SO4 இந்த அயான்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைல்யூட் H2SO4ல CO3-2, CO3-2 ஆன் H+ என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு. இதில் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது, கொஷின் இப்படி கேட்பாங்க, கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ் கேஸஸ் இவால்வ்ட், அது என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை ஃபர்தராக ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணும்போது கால்சியம் கார்பனேட் மில்கி ஒயிட் precipitate நமக்கு ஃபார்ம் ஆகும். S-2 பார்த்தோம்னா அதையும் H+, தட் இஸ் இது என்ன ஆசிடு, டைல்யூட் H2SO4, அதை தான் இங்கே H+ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், H2S ஃபார்ம் ஆகும், கலர்லெஸ் ராட்டன் எக்ஸ்மெல். இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம், கலர்லெஸ் ஓடர்லெஸ், கலர்லெஸ் ராட்டன் எக்ஸ்மெல். இந்த கீவேர்ட்ஸ் வச்சுருந்தாலே நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில வேர்ட்ஸ் இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை PbCH3COO taken twice கூட நமக்கு PbS which is a black precipitate. கலரு என்ன காம்பவுண்ட், இதுதான் முக்கியம். ரியாக்ஷன் எக்ஸாக்டாக ப்ரொசீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன ரியேஜென்ட் ஆட் பண்ணுறோம், எந்த ரியாக்டன்ட் கூட ஆட் பண்ணுறோம், என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன, இதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். SO3-2க்கும் அதே மாதிரி தான். டைல்யூட் H2SO4 கூட ஆட் பண்ணோன்னா SO2 கலர்லெஸ் அண்ட் சல்ஃபர் பர்னிங் ஸ்மெல்லாக இருக்க போகுது. அதை ஃபர்தராக ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ணுறோம் இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணி. ஸோ நமக்கு க்ரீன் precipitate ஃபார்ம் ஆக போகுது. மெயினாக காம்பவுண்ட் கேட்குறதுக்கு, இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் கேட்குறதுக்கெலாம் சான்சஸ் இல்லை, பட் precipitate-ஓட கலர் மென்ஷன் பண்ணுவாங்க, அந்த கலர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு NO2-யும் H+ஓட ரியாக்ட் பண்ண விட்டோம்னா HNO2, அது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகி நமக்கு HNO3யும் NOவும் ஃபார்ம் ஆகும். இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மென்ஷன் பண்ணியிருக்குது எதுக்காக அப்படின்னா மல்டி கான்செப்ஷுவல் கொஷின் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸோட சேர்த்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதனால தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த சாப்டரில் இந்த கொஷின் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, பட் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில் கொஞ்சம் ட்ரிக்கி ஆக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி இதையும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியையும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸையும் கம்பைன் பண்ணி நமக்கு கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த NO தான் ஃபர்தராக ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுது. ப்ரௌன் கலர் NO2னா NO2 எந்த கலரில் இருக்கும், ப்ரௌன் கலர். FeSO4 என்ன, ப்ரௌன் precipitate. ப்ரௌன் கலர் கேஸ் இது ப்ரௌன் precipitate-ஆக இருக்க போது. ரெண்டு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபர்தராக NO2, இந்த NO2 இந்த ஒரு ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுது, இந்த ஒரு ரியாக்ஷன் இருக்குது, அது KI ஸ்டார்ச் சொல்யூஷன் கூட ஆட் பண்ணும்போது நமக்கு ஸ்டார்ச் I2 ஃபார்ம் ஆக போகுது. அந்த ஸ்டார்ச் I2 வந்து ப்ளூ கலரில் இருக்கும். மெயினாக இங்கே கலர் தான் மேட்டர்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு CH3COO-, CH3COO-, H+ கூட அதே தான் எல்லாமே. இது என்ன H+-ஆக இருக்கும்னா டைல்யூட் H2SO4ல இருந்து வந்த H-ஆ தான் இருக்கும். ஓகேவா? இது வினிகர் ஸ்மெல், ஆப்வியஸ்லி வி நோ இட்ஸ் வினிகர் ஸ்மெல், அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? இது ப்ளூ டு ரெட் லிட்மஸாக டேர்ன் பண்ணும். இதெல்லாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இல்லை, பட் ஸ்டில் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ இதை வந்து கொஷினாக கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஓகேவா? CH3COO minus on adding H plus turns blue to red litmus அப்படின்னா அந்த ப்ராடக்ட் என்னன்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. தட் இஸ் CH3COOH. ஓகேவா? இப்போ டைல்யூட் H2SO4 முடிச்சிட்டோம். இப்போ இதுல நம்ம கான்சென்ட்ரேட்டட் H2SO4 போக போறோம். இவ்வளோதான்ப்பா. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். நெறைய படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் எல்லா கன்டென்ட்டையும் குவாலிட்டி கன்டென்ட்டா தான் இருக்கு. எல்லா கன்டென்ட்டையும் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இத தவற கேட்கறதுக்கான சான்சஸ் இல்ல. இதுல இது இம்பார்ட்டன்ட்டான்னு கேட்டா, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். இத விட குரூப் அனாலிசிஸ் இருக்கு. அதுதான் ரொம்ப மெயினான ஒரு இதா இருக்க போது. அது நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம கவர் பண்ணலாம். இப்போ இதுதான் தேவையானது. நீட்டுக்கு தேவையானது இதுதான். இத நல்லா படிங்க. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரீ நோட்ஸ் பிடிஎஃப்பா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. நோட்ஸ் எடுத்து மெமரி பண்ண ட்ரை பண்ணுங்க. மறந்தாலும் பிரச்சனை இல்ல. திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு ஞாபகம் இருக்கும். மெயினா கலர மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கலர் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இப்போ கான்சன்ட்ரேட்டட் H2SO4 Cl மைனஸ் எடுத்திருக்கோம். H+. இங்க இந்த H+ எதுல இருந்துன்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4ல இருந்து வந்திருக்கு. HCl, NH3, NH4Cl ஹை ஒயிட் டென்ஸ் ஃபியூம்ஸ் ஃபார்ம் ஆக போகுது. HCl கலர்லெஸ் அண்ட் பஞ்சன்ட் ஸ்மெல் கேஸாக இருக்க போகுது. இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் மெமரி பண்ண தான் போகிறீங்க. அதனால எக்ஸ்பிளனேஷன் எதிர்பார்க்கறது அனாவசியமானதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? Br மைனஸ் ஹெச் ப்ளஸ் ஹீட். இந்த ரியாக்ஷன் கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு தான் ஹீட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம எதுலேயுமே ஹீட் பண்ணலை. இதில் ஹீட் பண்ணுறோம். இவ்வளோ மைன்யூட்டாக கேட்பாங்களானா இல்லை. பட் ஸ்டில் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. Br2 ப்ரௌன் கலர் கேஸ் ஃபார்ம் ஆகுது. MnO2 கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கூட Br2 அதே Br2 தான். பட் Mn2 ஆட் பண்ணுறதுனால நமக்கு என்ன இதாகுதுன்னா இன்க்ரீசஸ் இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரௌன் கலர். ஓகேவா? அதே மாதிரி I மைனஸும் H ப்ளஸ் ஹீட்டு I2 வயலட் கலர். இதே ரியேஜென்ட் இங்கே இருக்கிற மாதிரியே ரியேஜென்ட் தான். சேம் ரியேஜென்ட் ஆட் பண்ணால் இன்க்ரீசஸ் த இன்டென்சிட்டி. இன்க்ரீசஸ் த இன்டென்சிட்டிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரியேஜென்ட் என்னது? MnO2 கான்சன்ட்ரேட்டட் H2SO4. இங்கேயும் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 தான். NO3 மைனஸ் H ப்ளஸ் காப்பர் சாலிட் ஆட் பண்ணோம்னா NO2 which is a reddish brown gas. இங்கேயும் பார்த்துருந்தோம். NO2 வச்சு ஒன்று பார்த்துருந்தோம். ப்ரௌன் கலர் கேஸ். சேம் தான். NO2 ப்ரௌன் கலர் கேஸ். நெக்ஸ்ட் Cu+2 ப்ளூ கலர் சொல்யூஷன் ஏக்வஸ் ஸ்டேட்ல இருக்கு. நெக்ஸ்ட் C2O4 மைனஸ் H பிளஸோட என்ன ஆக போகுது? நமக்கு H2O வேப்பர் CO CO2ங்கிற 3 காம்பவுண்ட் ஃபார்ம் ஆக போகுது. இது வரைக்கும் போதும். பட் இதை வந்து கெமிக்கல் பாண்டிங்கோட மல்டி கான்செப்சுவல் கொஷினா இதோட ஹைப்ரிடைசேஷன் அப்புறம் ஷேப்பு என்ன மாதிரியான மாலிக்யூல் பொலாரிட்டி என்ன இதெல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து மெயினாக கெமிக்கல் பாண்டிங்கில் கேட்கலாம். பட் ஸ்டில் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நோட்ஸில் எவ்வளோ மல்டி கான்செப்சுவல் கொஷின்ஸ் கேட்க முடியுமோ அது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ டீப்பாக போகலைனாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. திங்கிங் இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அதுக்காக தான் இந்த நோட்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. கொஷின் சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த 3 ப்ராடக்டையும் ஃபர்தராக கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ண வைக்க போகிறோம். இந்த 3 ப்ராடக்ட்டுங்கிறது என்னென்னா ஃபுல்லாக ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ண வைக்கிறது தான் அப்படி சொல்கிறேன். ஆனால் வந்து இங்கே CO2 தான் மெயினாக எடுத்துகிட்டு போய் CaOH டேக்கன் ட்வைஸ் கூட ரியாக்ட் பண்ணோன்னா கால்சியம் கார்பனேட் மில்கி ஒயிட் precipitate ஃபார்ம் ஆக போகுது. இட் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ஓகேவா? முடிஞ்சிருச்சா? இப்போது மில்கி ஒயிட் precipitate நோட். இந்த நோட்ல தான் நம்ம பார்க்க போகிறோம். நோ ப்ரிலிமினரி டெஸ்ட். இதை நம்ம ப்ரிலிமினரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அப்புறம் வரப்போகிறது கன்ஃபர்மேஷன் டெஸ்ட். நோ ப்ரிலிமினரி டெஸ்ட் ஃபார் SO4 -2 அண்ட் PO4 -3. தட் இஸ் நெய்தர் நார் கேட்டகரியில் வரப்போகுது. இது டைல்யூட் முடிச்சிட்டோம், எல்லா அயான்ஸும் கவர் பண்ணிட்டோம். கான்சன்ட்ரேட்டட் முடிச்சிட்டோம், எல்லா அயான்ஸும் கவர் பண்ணிட்டோம். நெய்தர் நாரில் நோ ப்ரிலிமினரி டெஸ்ட். இதுக்கு கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டை. இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். ஒரு பேப்பரில் நீட்டாக டேக் டவுன் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் பிடிஎஃப்பை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்து படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக பிரெயினில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்க்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணணும். அது மேட்டர்ஸ் லாட். எல்லா மார்க்குக்கும் முன்னாடியும் ஒரு வாட்டி எடுத்து பார்த்துட்டு போங்க. ஓகேவா?
இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.